உடுமலையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் சங்கரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது சொந்த ஊரான குமரலிங்கத்தில் போலீசார் பாதுகாப்பில் அவரது தந்தை வேலுச்சாமி முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே மர்ம நபர்கள் சிலர் சங்கர் மற்றும் அவரது மனைவி கௌசல்யாவை கொடூரமாக தாக்கினர். இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கர் உயிரிழந்தார். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொலை செய்யப்பட்ட சங்கரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் சங்கரின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என சங்கரின் உறவினர்கள் தெரிவித்தனர். உடல் கொண்டு செல்லப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தை குமரலிங்கம் சந்திப்பு அருகே நிறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் காவல்துறையினர் லேசான தடியடியும் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஸ்ரீதர் மற்றும் திருப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் அங்கு விசாரணை நடத்தினர். இதனையடுத்து குமரலிங்கத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு சங்கரின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. உறவினர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சங்கரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சங்கரின் தந்தை வேலுச்சாமியிடம் 5,62,500 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது. வருவாய் கோட்டாட்சியர் சாதனை குரல் என்பவர் இந்த காசோலையை வழங்கியுள்ளார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய மீதி தொகை விசாரணை முடிவில் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சங்கர் என்பவருடைய குடும்பத்தாருக்கு ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய 7,5 லட்சம் ரூபாயில் தற்சமயம் 75%, அதாவது 5,62,500 ரூபாய் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது.